ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டலையும் கோதுமாவையும் வச்சு ஒரு ரெசிபிங்க. ஊற வச்ச சுண்டல் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. சிறிதளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பூண்டு சேர்த்து இதையே அரைச்சிக்கலாங்க. கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா மறுபடியும் பிணைஞ்சிக்கலாங்க. அதை உருண்டை பண்ணி நாம் தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே அதையே ஒரு கப் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் நாம் அரைச்சி வச்ச சுண்டலை வச்சுக்கலாங்க. தண்ணி காய வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. கடாய் ஒன்று வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை, லேசாக மிளகாத்தூளை மேலே தூவிக்கலாங்க. மீதி இருக்கிற மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இதையும் எடுத்து கொட்டி நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா கலங்கிருச்சுங்க. நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.